The name is கன்சிஸ்டன்சி சவால் இருக்கு. உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நேற்று விட்டா காய் தடவுவோம் வாங்க. புதுசாக அவங்க மிஸ்லி ப்ரீ சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். ஃபோட்டோ எடுக்க போகிற வழியில் பார்த்தா அங்கே இங்கேன்னு ரெக்லான் ரேஸ் நடக்குது. எனக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் படத்தை திரும்ப பார்த்த மாதிரி இருக்குதுங்க. அதெல்லாம் நல்லா சந்தோஷமாக பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்க போயிட்டேன். ஃபோட்டோ எடுக்கனா எடுக்கிறதுக்கு, எனக்காக இல்லை பசங்களுக்கு. நானும் பேச்சுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். போகிற வழியில் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக பனானாவை சாப்பிட்டு நேராக ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு மாடு இருந்தது, அதனால தோலை மாட்டுக்கு போட்டுட்டு அப்படியே போகிற வழியில் பார்த்தா அப்படிதான் வர வழியில ஒரு 3-4 ஏரியால இதே மாதிரி ஈவெண்ட்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் கேட்டு பார்த்து அப்படி நின்று வந்துட்டேன். நேற்று போட்ட பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுல நேற்று தான் டே 1. நல்ல சூப்பரா இருந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் எனக்குன்னு நானே கஸ்டமைஸ் பண்ண ஒர்க் அவுட்ஸ் அண்ட் டயட். இது டெய்லி வெயிட் செக்கு, வார ஸ்ட்ரென்த் செக் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்லிஸ்ட் இருக்குது. அண்ட் அது இல்லாம இன்டென்ஸா இருக்க போகுது இந்த 30 days. ஸோ ஒரு நாளும் பயங்கரமா இருக்கும். அண்ட் என்னோட ரிசல்ட்ஸுமே இந்த 30 daysல நீங்க பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி மசில் மெமரினால. நேற்றுக்கு வீடியோஸ் எதுவும் எடுக்கல, அதனால வார்ம் அப் மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். அதான் ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் சைட் அடிக்கிற பொண்ணு திரும்ப உங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அதோட சந்தோஷமா இருக்கும். நல்ல பம்ப் இருந்ததுன்னா. அப்படி நல்ல பம்போட வீடு வந்து சேர்ந்து போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு சப்பாத்தி, எக்ஸ் அண்ட் பாலை குடிச்சிட்டு கிரியேட்டினை குடிச்சிட்டு தூங்கிட்டேன். மார்னிங் எழுந்து 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கும் வேலை தான் நண்பர்களே. அது வேற ஒன்றும் இல்லை, கிளம்புற அவசரத்தில் ப்ரஷ் பண்ண மறந்துட்டேன். அதான் கடைசி நேரத்தில் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஷிஃப்ட் முடிச்சு ஹப்பாடா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு லீவுன்னு சொல்லி சந்தோஷமா வந்தேன். பிகாஸ் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். நேற்றுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் முடியல போல. இப்போ சின்ன பசங்க ஈவெண்ட் வச்சு ஜாலியாக இருக்காங்க, பார்க்க நல்லா இருந்தது. நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, அதனால வீடியோ மட்டும் எடுத்துட்டு பால் சிக்கன்லாம் வாங்கிட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். அதான் நம்ம வேலையே. தென் சமைச்சிட்டு இருக்க கேப்பில் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, என்னோட ஃபுல் வீடியோல இருந்து ஒரு கிளிப்பிங் எடுத்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் பாருங்க. அது என்ன யூடியூபுக்கு ஒரு வீடியோ, இன்ஸ்டாக்கு ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படிதான். அதுக்கான ரீசனையும் அண்ட் மீதி கதையும் நாளைக்கு பார்ப்போம்.